சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே சீனா ஜப்பான் பதட்டம் தீவிரம், 3 தரப்பு சந்திப்பு ரத்து, ஜப்பானிய கடலுணவு இறக்குமதி நிறுத்தம், அமெரிக்க தடைகள், ரஷ்ய எண்ணெய் ஏற்றுமதி பாதிப்பு, உலகளாவிய விநியோகம் கடுமையாக சரிவு, நேபாளத்தில் பதற்றம் உயர்வு, போராட்டங்கள் மத்தியில் இடைக்கால பிரதமர் சுஷிலா கார்கி அமைதிக்காக அழைப்பு, காசாவில் கமாஸ் நிலத்தடி நகரத்தை ஐடிஎஃப் கண்டுபிடிப்பு, பாகிஸ்தானில் ஏற்பட்டு திடீர் நிலநடுக்கம், உக்ரைனின் ஷபோரிஷியாவில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 5 பேர் பலி, வியட்நாமில் வெள்ளப்பேரழிவு, தொடர்ச்சியான மழையால் உயிரிழப்பு 41ஆக உயர்வு, தலைநகரை மாற்றுவது தவிர்க்க முடியாதது, மக்கள் பெருக்கு, தண்ணீர் நெருக்கடி காரணம் என ஈரான் அதிபர் அறிவிப்பு. ஜப்பான் பிரதமர் சனி தகச்சியின் சமீபத்திய கருத்துக்கள் ஆசிய பசிபிக் ராஜதந்திரத்தில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. தைவானை சீனா ஆக்கிரமிக்க முயன்றால் ஜப்பான் ராணுவ ரீதியாக பதிலளிக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் என அவர் கூறிய கருத்துகளுக்கு பதிலாக பீஜிங்கிலிருந்து கடுமையான எதிர்வினைகளை தூண்டியுள்ளன. சீனா, ஜப்பான் மற்றும் தென்கொரியாவுடன் நடந்து திட்டமிட்டிருந்த 3 தரப்பு சந்திப்பை சாத்தியமற்றது என்று அறிவித்ததை தொடர்ந்து ராஜதந்திர அழுத்தத்தை அதிகரித்துள்ளது. இதன் பின்னணியில் சீனா ஜப்பானிய கடல் உணவு இறக்குமதி முழுமையாக நிறுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கைகள் ஜப்பானின் பொருளாதார துறைகளில் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளன. சீனாவின் பயண எச்சரிக்கையை தொடர்ந்து ஜப்பானிய சுற்றுலா பங்குகள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் சந்தையில் வீழ்ச்சி கண்டுள்ளனர். சீனாவின் ராணுவ விரிவாக்கத்திற்கு எதிராக ஜப்பான் தனது பாதுகாப்பு செலவினங்களை அதிகரித்து வருகின்றது. தைவான் நீரிணை பாதுகாப்பு ஜப்பானின் தேசிய பாதுகாப்பு கணக்கில் நீண்ட காலமாக முக்கியமான கூறாக கருதப்படுகின்றது. இதேவேளை கிழக்கு சீன கடலில் உள்ள முக்கிய கடல் பாதைகள், அமெரிக்கா ஜப்பான் பாதுகாப்பு ஒப்பந்தம் மற்றும் பிராந்திய சக்தி சமநிலை ஆகிய காரணங்கள் தைவானை ஜப்பானின் பாதுகாப்பு கோட்பாட்டில் மையப்படுத்துகின்றன. இந்த புதிய ராஜதந்திர ஆவேசம் ஏற்கனவே சிக்கலான சீனா ஜப்பான் உறவுகளை மேலும் பதற்றமூட்டும் வகையில் உள்ளது. ட்ரோஸ்நெஃப்ட், லுகோயில் உள்ளிட்ட ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் நிறுவனங்களை குறிவைத்து அமெரிக்கா விதித்த புதிய தடைகள் ரஷ்ய கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் தீவிர தாக்கத்தை உருவாக்கியுள்ளன. உலக சந்தைகளுக்கு செல்லும் ரஷ்ய எண்ணெயின் ஓட்டம் திடீரென குறைந்திருப்பதாக கெப்லர் தரவு தெரிவிக்கின்றது. கெப்லர் தரவுகளின் அடிப்படையில் வாராந்திர எண்ணெய் ஏற்றுமதி வருவாய் 2023ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து காணப்படாத அளவிற்கு தாழ்நிலையை எட்டியுள்ளது. உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ரஷ்யா வகிக்கும் பங்கு கணிசமானதால் இந்த குறைவு சர்வதேச எண்ணெய் விலைகளிலும் விநியோக பாதுகாப்பிலும் புதிய அத்துமுறல்களை உருவாக்கும் ஆபத்து உள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். கடல் போக்குவரத்து, காப்பீடு மற்றும் நிதி பரிவர்த்தனைகளில் கடுமையான கட்டுப்பாடுகளை அமெரிக்க தடைகள் விதிப்பதன் மூலம் ரஷ்யாவை உலக சந்தையிலிருந்து மேலும் தனிமைப்படுத்துகின்றன. இதன் விளைவாக ரஷ்ய எண்ணெயை சுமக்க விரும்பும் கப்பல் நிறுவனங்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் பெரும் சிரமங்கள் உருவாகியுள்ளன. ரஷ்யாவின் விநியோக வலையமைப்பு சுருங்கும் சூழலில் உலகளாவிய சந்தை மாற்று வழிகளை தேடும் நிலையில் உள்ளது. அத்துடன் இந்த சரிவு நீடித்தால் எரிசக்தி விலைகளில் புதிய உயர்வுக்கு வழிவகுக்கும் வாய்ப்புள்ளது. நேபாளத்தில் தலைமைத்துவம் பற்றாக்குறையால் உருவாகியுள்ள அரசியல் நிச்சயமற்ற தன்மை தீவிரம் அடைந்துள்ளது. நாடு முழுவதும் வெடித்துள்ள போராட்டங்கள் சூழ்நிலையை மேலும் பதற்றமடைய செய்ய இடைக்கால பிரதமர் சுஷிலா கார்கி மக்கள் அமைதி மற்றும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். முக்கிய கட்சிகள் தெளிவான அரசாங்கத்தை அமைப்பதில் போராடி வருவதால் கொள்கை தீர்மானங்கள், பொருளாதார திட்டங்கள் மற்றும் முக்கிய நிர்வாக செயல்பாடுகளில் தாமதம் ஏற்படும் அபாயம் அதிகரித்து வருகின்றது. அரசாங்க அமைப்பு குறித்து தொடர்ந்த குழப்பம் நேபாளத்தின் பொருளாதார நிலைத்த தன்மையையும் ஆட்சி செயல்திறனையும் பாதிக்கும் வகையில் இருக்கலாம் என்பதை நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சிரமங்கள் அதிகரித்துள்ள நிலையில் நாட்டின் அரசியல் தலைமை விரைவாக தீர்வு நோக்கி நகர வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை காசாவின் வடக்கு பகுதியான பெய்ட் ஹனோனின் கீழ் அமைந்திருந்து கமாஸ் அமைப்பின் மிகப்பெரிய நிலத்தடி வலையமைப்பை வெளிப்படுத்தியுள்ளது. ஆயிரக்கணக்கான கட்டமைப்புகள், ஆயுத சேமிப்பு நிலையங்கள், துப்பாக்கிச்சூடு நிலைகள் மற்றும் கட்டளை மையங்களாக பயன்படுத்தப்பட்டதாக IDF தெரிவித்துள்ளது. IDF வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் பொதுமக்கள் வசிக்கும் வீடுகளின் கீழே விரிவான சுரங்க பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அதேபோல் ஒரு தொடக்க பள்ளியின் உள்ளே ஆயுதமேந்திய போராளிகள் செயல்பட்டதுடன் பள்ளியின் அடிப்பகுதியில் இருந்து ஒரு நிலத்தடி சுரங்கத்திற்கு செல்லும் பாதை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2023 அக்டோபர் முதல் பல கட்டு போராட்டங்கள் நடந்து பெய்ட் ஹனூன் நகரம் பெரும்பாலும் அழிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் ஜூலை மாதத்திற்குள் அங்கிருந்து கமாஸ் படைகளின் கடைசி அணிகள் கொல்லப்பட்டு அல்லது சரணடைந்து உள்ளதாக IDF தெரிவித்துள்ளது. பெய்ட் ஹனூனை அண்மித்து ரகசிய IDF கண்காணிப்பின் போது நகரம் முழுவதும் ஏற்பட்ட அழிவு, நிலத்தடி போர் தந்திரங்கள் மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. இந்த முன்னோக்கிய நிலை இஸ்ரேல் எல்லை
எல்லைக்கு அருகில் மீண்டும் எந்தவொரு படையீடு செயற்பாடுகளும் நடக்காது தடுக்க பாதுகாப்பு நோக்குடன் செயல்பட வடிவமைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 969வது பாட்டாலியன் கமாண்டர் லெப்டினன்ட் கர்னல் டி தனது படைப்பிரிவு பெய்ட் ஹனூனில் கமாஸ் உறுப்பினர்களை குறிவைத்து தொடர்ந்து செயல்படுவதை உறுதிப்படுத்தினார். இந்த நிலை எதிர்காலத்திலும் செயல்பாட்டில் இருக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். போர் நிறைவடைந்து 6 வாரங்களுக்கு பிறகு இந்த புதிய கண்டுபிடிப்பை ITF ஏன் வெளியிட்டது என்பது குறித்து தெளிவாக தெரியவில்லை. இருப்பினும் இது எதிர்காலத்தில் கமாஸை நிராயுதபாணியாக்கும் முயற்சிகளுக்கான சர்வதேச ஆதரவை பெறும் முயற்சியாக காணப்படலாம். பாகிஸ்தானில் இன்று அதிகாலை 5.2 டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில ஆதரவு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. NCS வெளியிட்ட தரவுகளின்படி நிலநடுக்கம் 36.12 பாகை வடக்கு அகல மற்றும் 71.51 பாகை கிழக்கு நீள இடங்களில் மையமாக கொண்டது என குறிப்பிடப்படுகின்றது. ஆழமற்ற நிலநடுக்கங்கள் பொதுவாக அதிக ஆபத்தானவையாக கருதப்படுகின்றன. ஏனெனில் நில அதிர்வு அலைகள் மேற்பரப்புக்கு குறுகிய தூரம் பயணிப்பதால் அதிர்வு வலிமை அதிகரிக்கின்றது. இருந்தாலும் இன்றைய நிலநடுக்கம் 135 கிலோமீட்டர் ஆழத்தில் நடந்ததால் அதனால் ஏற்படும் சேதம் குறைவாக இருக்க வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் வட இந்தியா உலகின் மிகவும் நில அதிர்வு செயல்பாடு அதிகமுள்ள மண்டலங்களில் ஒன்றான இந்திய ஜூரேசிய டெக்டோனிக் தகடு சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ளன. இதன் காரணமாக இந்த பகுதிகளில் அடிக்கடி நிலநடுக்கம் இடம்பெறுகின்றன. பாகிஸ்தான் குறிப்பிடத்தக்க அளவில் நில அதிர்வு அபாயத்திற்கு உள்ள நாடாகும். பலுசிஸ்தான், கைபர் பக்துன்வா, கில்கிட், பால்டிஸ்தான் போன்ற மாகாணங்கள் ஜூரேசிய தட்டின் தெற்கு விளிம்பில் இருப்பதால் அதிக அதிர்வு சந்திக்கின்றன. நிலநடுக்கத்தால் உடனடி சேதம் அல்லது உயிரிழப்புகள் குறித்து எந்த அறிக்கைகளும் வெளியாகவில்லை. அதிகாரப்பூர்வ குழுக்கள் சூழ்நிலையை கண்காணித்து வருகின்றனர். உக்ரைனின் தென்கிழக்கு பகுதியிலான சபோரிஷியா நகரத்தில் ரஷ்யா நடத்திய விமான தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததுடன் 3 பேர் காயமடைந்தனர் என்று உள்ளூர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சம்பவ இடத்திலிருந்து வெளிவந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோ காட்சிகளில் பல கட்டிடங்கள் தீப்பிடித்து எரிவதையும் குடியிருப்பு பகுதிகள் கடுமையாக சேதமடைந்ததையும் காணலாம். வீதிகளுக்கு அப்பால் சிதறி கிடக்கும் இடிபாடுகள் தாக்குதல் கொடூரத்தை எடுத்து காட்டுகின்றன. பிராந்திய அதிகாரிகள் தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்பே வழிகாட்டப்பட்ட குண்டுகள் வரலாம் என்று எச்சரித்திருந்ததாக கூறப்படுகின்றது. அந்த எச்சரிக்கைக்கு பின்னரும் பொதுமக்கள் பலர் தாக்குதலுக்குள் சிக்கியுள்ளனர். ரஷ்யாவின் இந்த தாக்குதல் தென்கிழக்கு உக்ரைனில் தொடர்ந்து நடைபெற்று வரும் கடுமையான மோதல்களின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக சபோரிஷியா பகுதி முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்பதால் அங்கு தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. உயிரிழந்தவர்களின் அடையாளம் உள்ளிட்ட மேலதிக விவரங்களை உள்ளூர் அதிகாரிகளால் உறுதி செய்யப்படுகின்றன. மீட்புப் படைகள் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை தேடும் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய வியட்நாமில் கடந்த வார இறுதியில் தொடங்கிய இடைவிடாத கனமழை மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பேரழிவு இதுவரை குறைந்தது 41 பேரின் உயிரை காவு கொண்டுள்ளது. மேலும் 9 பேர் காணாமல் போன நிலையில் மீட்பு பணி துரிதப்படுத்தப்பட்டு வருகிறது என்று மாநில ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இடைவிடாத மழை காரணமாக 52,000க்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. அதே சமயம் 1/2 மில்லியன் வீடுகள் மற்றும் வணிகங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களில் பல பகுதிகளில் மழை பொழிவு 1.5 மீட்டரை தாண்டியுள்ளது. அத்துடன் கடற்கரை நகரங்களான ஹோய் ஆன் மற்றும் நாட்ராங் மிக பெரும் சேதத்தை சந்தித்துள்ளன. மேலும் மத்திய மலை பகுதிகளில் உள்ள முக்கிய காபி உற்பத்தி நிலையமும் பெரும் பாதிப்பில் உள்ளது. புயல்களால் ஏற்கனவே அறுவடை தாமதிக்கப்பட்ட இந்த பகுதி தற்போது வெள்ளத்தால் மேலும் நெருக்கடியில் உள்ளது. டா லாட்டிற்கான முக்கிய நுழைவு பாதையான மிமோசா கணவாய் பள்ளத்தாக்கில் சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. ஒரு பேருந்து அந்த இடைவெளியில் விழுவதை நெருக்கடியில் தவிர்த்ததாக AFP தெரிவித்துள்ளது. ஆயிரக்கணக்கான குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ராணுவம் மற்றும் காவல்துறை அவசர கால தங்குமிடங்களை அமைத்து மக்களை வெளியேற்ற தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர். கடைகள் 1 மீட்டர் உயர தண்ணீரில் மூழ்கியுள்ளதாக கூறி மழை தொடர்வதால் நிலைமை மோசமாகும் சூழல் நிலவும் என உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். மத்திய பிராந்தியங்களில் ஞாயிற்றுக்கிழமை வரை மழை பெய்யக்கூடும் என வியட்நாம் வானிலைத்துறை எச்சரித்துள்ளது. ஈரானின் தலைநகரை தெஹ்ரானிலிருந்து மாற்றுவது தவிர்க்க முடியாதது என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷக்கியன் நேற்று அறிவித்துள்ளார். மிகுந்த மக்கள் நெரிசல் மற்றும் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை ஆகியவை தலைநகர் மாற்றத்திற்கான முதன்மை காரணங்களாக அவர் சுட்டிக்காட்டினார். காஷ்மீரில் நடந்த உரையில் பெஷக்கியன் இது பற்றி கூறுகின்ற போது, தலைநகரை மாற்றும் திட்டம் பல ஆண்டுகளாக பேச்சில் இருந்தாலும் இப்போது அது நாட்டின் தேவைகளின் அடிப்படையில் அவசியமான ஒன்றாக மாறியுள்ளது என்று அவர் வலியுறுத்தினார். அரசாங்கம் தலைநகரின் புதிய இடமாக தென்கிழக்கு ஈரான்
ஈரானில் உள்ள வளர்ச்சியடையாத மெக்ரான் பகுதியை தேர்வு செய்துள்ளது. காலக்கெடு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. தெஹ்ரானின் நீர் மேலாண்மையில் நிலவும் தவறுகள் நகரத்தின் தற்போதைய நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளன. நகரம் முழுவதும் நீரழுத்த குறைப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தண்ணீர் குழாய்கள் விரைவில் முழுவதும் வறண்டு போகலாம் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஈரான் அரசு காலநிலை மாற்றம் மற்றும் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை காரணம் என கூறினாலும் நேரியல் நிபுணர்கள் மனித தவறுகளே முக்கிய காரணம் என வலியுறுத்துகின்றனர். தலைநகரை மாற்றுவதற்கான அவசர தேவையை வலியுறுத்தும் சூழல் உருவாகியுள்ளது. தெஹ்ரான் 10 மில்லியனுக்கு மேற்பட்டு மக்கள் தொகையை கொண்டதாகவும் மேலும் பல தசாப்தங்களாக தொடர்ந்து தீவிர வறட்சியை எதிர்கொண்டு வருகின்றது. நகரின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய பாரசீக வளைகுடாவிலிருந்து தண்ணீர் மாற்றுவது மிகப்பெரிய செலவாகும் என்று பெஷஷ்கியன் கூறுகின்றார். முன்னர் நிதி இல்லாததால் இந்த திட்டம் தள்ளி போனது. ஆனால் இப்போது இது நாட்டின் எதிர்காலத்திற்கான கட்டாயமான நடவடிக்கை என அவர் மேலும் தெரிவித்தார். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.